நீங்கள் டிடிவி தினகரன்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய கூட்டணிய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாரு. அது உங்களுக்கே தெரியும். பொம்மல் சம்பந்தம் படத்துல கமலஹாசன் சொல்ற டயலாக் பரஸ்பரம் ரெண்டு பேரும் வாழ்த்துக்கிட்டாங்களே சார், அவர் கூட்டணிக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சின்னு இபிஎஸும் பதிவு போடுறாரு, வரவேற்றதுக்கு நன்றின்னு டிடிவி தினகரனும் போடுறாங்க. அது ஒரு பொதுத்தளம் தானே. அதான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அதை ட்வீட் பண்றாரு, எக்ஸ்ல போஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை ரீட்வீட் பண்ணி அவர் நன்றி சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விகள் கேட்குறப்ப ஆமாம் எங்கள் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்வதில் டிடிவி தினகரனுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னென்னா பாஜக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணியினுடைய முடிவுகள் அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா அண்ணாமலை பாஜக கட்சி தலைவர் பதவியில் நீக்கினால்தான் தான் கூட்டணி அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார். அண்ணாமலை நீக்கப்பட்டு விட்டார். ஆனால் அண்ணாமலையினுடைய ஆதிக்கங்கிறது பிஜேபி இல்லாமல் போயிருச்சா அப்படின்னா அப்படி இல்லை. இடைப்பட்ட காலத்தில் அவர் டிடிவி தினகரன் போய் சந்திக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரன் மீண்டும் கூட்டணிக்கு வருகிறார். அப்படிங்கிறப்ப இன்னமும் அண்ணாமலையினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆதிக்கம் செல்வாக்குங்கிறது பாஜகவில் இருக்கு அப்படிங்கிறது இதில் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம்னா டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்றதாக அறிவிச்ச அந்த கூட்டத்துல அண்ணாமலை இல்லையே. உங்களுக்கு மாநில தலைவர் தானே இருப்பாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இல்ல இன்னமும் அண்ணாமலை அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. டிடிவி கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அவர் இருந்திருப்பார்ல. சரி, அண்ணாமலை மாநில தலைவர் இல்ல, அவர் ஏன் இப்ப இடையில டிடிவி தினகரனை பார்த்தாரு? பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணியை தீர்மானிக்க வேண்டியது இவங்க தான். டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? நான் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியில போயிட்டேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி தோல்வியடைய வைப்பதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டார். அப்படின்னா அவர் மீண்டும் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது யாரு? ஒன்று அதிமுக அவங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகல எடப்பாடி பழனிசாமி அந்த கட்டத்தில். அப்போ நயினா நாகேந்திரன் பேசணும், அல்லது பாஜகவோட மேலிடத்திலிருந்து பேசணும். அண்ணாமலை இன்னைக்கு என்ன பொறுப்பில் இருக்காரு? பாஜகவோட எந்த பொறுப்புலையுமே இல்லை. எந்த பொறுப்பிலும் இல்லாத அண்ணாமலை ஏன் டிடிவி தினகரனை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதை ஏன் பாஜக தலைமை ஒத்துக்கொள்ளணும்? இன்னொன்று இடைப்பட்ட காலத்தில் பொங்கலுக்கு பிறகு அண்ணாமலை தனி கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்கிற தகவல் உளவியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அண்ணாமலையும் கன்வின்ஸ் பண்ணணும், அண்ணாமலை சொல்லக்கூடிய டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணி கொண்டு வரணும். டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டா எடப்பாடி மட்டுப்படுத்தலாம், ஒரு பேலன்ஸ் பண்ணலாம். எடப்பாடி கூட்டணியில் மிகுந்த செல்வாக்கு தலைமையாக உருவாகாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வந்திருக்காரு, அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு வந்திருக்காருன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி டிடிவி தினகரனுக்கு வழக்கு நீதிமன்றத்தில் வருகிறது. இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக முறைகேடாக பணம் கொடுத்தாங்கிற வழக்கு வருகிறது. மார்ச் 16ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் பற்றிய வழக்கு வருகிறது. இது எல்லாமே வருது. ஜனவரி 23ஆம் தேதி மோடி வர்றாரு, பிப்ரவரி மாதம் டிடிவி தினகரன் வழக்கு வருது, மார்ச் மாதம் அன்புமணி வழக்கு வருது, ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது. இப்படி தான் நம்ம இந்த கூட்டணி பார்க்க வேண்டியதாக இருக்குது.